இன்று நாராயணர் அசுர ராஜா இரண்ய கசிப்பை மட்டுமல்ல, மொத்த அசுர குலத்திற்காகவும் நான் கண்ட இன்ப கனவை அடியோடு அழித்து விட்டார். அசுர ராஜா இரண்ய கசிப் உங்களின் பலியையும் தியாகத்தையும் மொத்த அசுர குலமும் என்றும் நினைவில் வைத்திருக்கும், கொள்கையில் உறுதியாக இருக்கும். இந்த அழிவை நான் புதிய ஆரம்பமாக மாற்றி காட்டுகிறேன். நான் இந்த அசுர குலத்தின் புது எழுச்சிக்காக இனி என்னால் முடிந்ததை செய்து கொண்டே இருப்பேன். இங்கு என்ன நடக்கிறது நாராயணரே? நாராயணரே, வண்ணங்கள் ஏன் கருமையாகிவிட்டது? இது எந்த துன்பத்தை உணர்த்துகிறது? கூறுங்கள். வண்ணங்கள் இப்படி கருமையாவது ஒன்றைத்தான் குறிக்கிறது. இன்பமும் நன்மையும் வளமும் மீண்டும் ஒருமுறை ஆபத்திற்குள்ளாகப் போகிறது. நேர்மைக்கும் தீமைக்குமான ஒரு புதிய போராட்டம் ஆரம்பமாகப் போகிறது தாயே. இந்த பிரபஞ்சத்தில் மாற்றம், அது ஒன்றுதான் மாறாதது தாயே. பிரகலாதன் சதியுகத்தில் தர்மத்தை நிலைநாட்டினார் தாயே. இப்பொழுது பல காலங்களாகிவிட்டது. யுகங்கள் மாறிவிட்டன. இன்று அசுரர்களும் மாறிவிட்டார்கள். அசுர மகாபலி தேவராஜா இந்திரனையும் மற்ற தேவர்களையும் அகற்றிவிட்டு சொர்க்கத்தில் தன்னுடைய ஆட்சியை வலுவாக நிலைநாட்டிவிட்டான் தாயே. ஆம் தேவி, தர்மத்தை அதர்மம் வென்றதால் பிரபஞ்சத்தின் சமநிலையே தவறிவிட்டது. அதனால்தான் வண்ணமயமான இந்த வண்ணங்கள் மகிழ்ச்சியையும் நன்மையையும் வெளிப்படுத்தாமல் காற்றில் கலந்ததுமே கருமையாக மாறிவிட்டது. இந்த பிரபஞ்சமே ஆபத்தில் இருப்பதை இது குறிக்கிறது. ஆனால் நாராயணரே, ராஜா மகாபலியின் வீரமும் இரக்க குணமும் பிரபஞ்சம் அறிந்ததாயிற்றே. அவன் மிகவும் நல்லவன் என்று கேள்விப்பட்டேனே. அசுர ராஜா மகாபலி வாழ்க! அசுர ராஜா மகாபலி வாழ்க! வெறும் கரத்துடன் நீங்கள் இங்கு வந்திருக்கலாம், ஆனால் எவரும் வெறும் கரத்தோடு திரும்பக்கூடாது. தானம் செய்வது அவனுடைய ஓர் குணம் தேவி. அது மட்டும் போதாது. ஓர் பாவி எவ்வளவுதான் தானம் செய்தாலும் அதன் மூலம் அவன் பாவத்தின் தாக்கம் குறையலாம், ஆனால் முற்றிலும் அழிந்து விடாது. அதர்மத்தினை காக்க நினைப்பவனால் பாவத்தின் கரையை என்றுமே போக்க முடியாது. கேளுங்கள், என்ன வேண்டும்? நான் ஒரு ஏழை அசுரவேந்தே. எனக்கு தானமாக ஒரு பசுவை அளியுங்கள். வீரர்களே, இந்த நொடியே இவர் ஏழ்மையை போக்குங்கள். இவருக்கு ஒன்றல்ல 5 பசுக்களை தானமாக கொடுங்கள்.
என்ன வேண்டுமோ அதை கேளுங்கள். தானத்தை அசுர ராஜா பலி அளிப்பான். கேட்பதையெல்லாம் கொடுப்பவனே, தேவ அன்னை அதிதி இங்கா. அசுர ராஜா பலி, என் விருப்பத்தை நிறைவேற்று. தேவர்களின் தாயார், அசுரர்களின் மூத்த அன்னை அதித்தி நீங்களா? நீங்கள் என்னிடம் கேட்க வேண்டாம், எனக்கு கட்டளையிடுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு தானமாக பிரபஞ்சத்திற்கு அமைதியை கொடு. உன் முன்னோர்கள் ஆட்சி புரிந்த வரையில் தேவர்களும் அசுரர்களும் மகிழ்ச்சியாக அமைதியாக தங்கள் பகுதிகளை சிறப்பாக ஆண்டு வந்தார்கள். பிரபஞ்சத்தில் எந்த அச்சமும் இல்லை, எந்த துன்பமும் இல்லை. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததும் உங்களுடைய பேராசையினால் நீ இன்று பிரபஞ்சத்தின் நன்மை, மகிழ்ச்சி, வளத்தையும் நீ இன்று ஆணவத்தினால் அழித்து விட்டாய். தர்மத்தை அதர்மம் ஆட்சி செய்கிறது. இன்பம் துன்பமாகிவிட்டது. இன்று பிரபஞ்சம் முழுவதும் அநீதி பெருகிவிட்டது. பலி, எனக்கு தானமாக பிரபஞ்சத்திற்கு அமைதியை வழங்கு. இன்று பலியை பற்றிய அனைத்து எண்ணங்களும் தவிடுபொடியாகிவிடும். அவன் தானத்தில் சிறந்தவன் என்றார். தாயார் அதித்தியின் இச்சையை நிறைவேற்ற வேண்டும். பிரபஞ்சம் முழுக்க அமைதியும் நிம்மதியும் பரவட்டுமே. பலி, அசுரர்களுக்கு, அதாவது உனக்கு நான் பெரிய அன்னை, தாய்க்கு சமமானவள். இன்று இந்த தாய் முந்தானையை ஏந்திக் கொண்டு மகாராஜா தான பிரபு பலியிடம் நான் யாசிக்கிறேன். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இன்பமும் அமைதியும் பெருக நான் தானம் கேட்கிறேன். இன்று மகாபலியால் தேவராஜா இந்திரனுக்கு சொர்க்கத்தை மீண்டும் அழிப்பது மட்டுமல்ல, அத்துடன் தன்னுடைய ஆணவத்தையும் தானம் செய்ய இயலும். இந்த மகாதானம் மூலமாக மகாபலிக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்மைகள் மட்டுமே உண்டாகும். உன்னை தேடி வந்தவர் எவரும் வெறும் கரங்களோடு திரும்ப மாட்டார்களாமே. அப்படியென்றால் இன்று இந்த தாய்க்கும் கேட்ட வரத்தை அருள்வாயா? அவ்வாறு என்றால் தானப்பிரபு மகாபலி மொத்த அசுரர்களுக்கும் மற்றும் தன் நன்மைக்காகவும் இப்பொழுதே இந்த நொடி அனைத்தையும் தானம் செய்ய வேண்டும். அசுர ராஜா பலி, இவர் தேவர்களின் தாய் மற்றும் இது தேவர்களின் சூழ்ச்சியாகும். இந்த கண்ணீர் அல்ல, சூழ்ச்சியாகும். உன்னுடைய வாழ்க்கை இந்த முடிவில்தான் அடங்கியுள்ளது பலி. ஏற்றுக்கொண்டால் மேலும் புகழடைவாய், இல்லையென்றால் உனது அழிவின் ஆரம்பத்தை நீயே வரவேற்க துவங்கி விடுவாய். இன்று உங்கள் இந்த மடியை நான் நிச்சயம் நிரப்புவேன் மூத்த அன்னையே. அசுர ராஜா பலி, இந்த தவறை என்றும் செய்யாதே. இங்கு எவரையும் வெறும் கரத்தோடு அனுப்புவது அசுரராஜா பலியின் பழக்கம் கிடையாது.
எடுத்துச் செல்லுங்கள். இப்பொழுது உங்களுக்கு தருவதற்கு என்னிடம் இந்த மண் மட்டும்தான் உள்ளது. ஏனென்றால் இந்த ஆட்சியில் இன்பத்தையும் அமைதியையும் சொர்க்கத்தையும் நீங்கள் அடைய எண்ணுகிறீர்களோ அதை அடைய யுத்தம்தான் செய்யப்படும். அதனால் மடிப்பிச்சை கேட்கும் மூத்த அன்னை அல்ல, ஆயுதம் ஏந்தி போர் புரிய உங்கள் மகன்களை அனுப்புங்கள். நான் கூறும் தகவல்களை அவர்களிடம் கூறுங்கள். ஆட்சியும் அரச பதவியும் பிச்சையாக கிடைக்கும் என்றால் இங்கு இந்த சிம்மாசனத்தில் பிச்சைக்காரன் இருந்திருப்பான், அரசன் அல்ல. நீ செய்வது தவறு பலி. வேண்டாம் பலி, நில். இப்படி ஒரு அநியாயம் செய்யாதே. தேவ அன்னையே, உங்களுக்கு நான் தர நினைத்ததை தந்துவிட்டேன். இனி நீங்கள் செல்லலாம். பலி, தர்மம் என்றால் என்னவென்று மிக நன்றாக அறிந்தவன் நீ. ஆனால் உன்னுடைய ஆட்சியில் பிரபஞ்சத்தின் அமைதியும் இன்பமும் அழிந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு அநியாயம் செய்யாதே. வீரர்களே, இப்பொழுதே இந்த நொடியை இந்த தேவ அன்னையை வெளியேற்றுங்கள். ஏனெனில் தேவமாதாவை துன்புறுத்தி வெளியேற்றுவது ஆசுரராஜா பலிக்கு அழகானதல்ல. பலி, பலி, நான் சொல்வதை கேள். பலி, நான் சொல்வதை கேள். பலி, ஒரே ஒரு முறை நான் சொல்வதை கேள். பலி, அப்படி ஒரு அநியாயம் செய்யாதே. பலி, நான் கூறுவதை கேள். பலி! நான் அமைதி என்னும் அமிர்தம் வேண்டி வந்தேன். ஆனால் நீ விஷம் என்னும் அவமானத்தை அழித்து விட்டாய். நான் கூறுகிறேன் கேள் பலி. உன்னுடைய புகழை என் மகன் நிச்சயம் அளிப்பான். இன்று எந்த தாயின் மடியை நீ மண்ணால் நிரப்பினாயோ, இந்த தாயில் இருந்து பிறக்கும் மகன் உன்னை ஒரு நாள் மண்ணுக்குள் அனுப்புவான். இன்று பலி தெய்வத்தாய் அதிதியை வெறும் கரங்களோடு அனுப்பவில்லை. இன்று அவன் தன் இன்பம், அமைதி, வளத்தையும் இழந்து விட்டான். தேவரிஷி, நாராயணர் திடீரென எங்கு சென்று விட்டார்? தாயே, எனக்கு தெரிந்து நாராயணர் நடக்கப் போகும் சம்பவங்களை எண்ணி தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். பலி ஒத்துக்கொள்ளவில்லை அல்லவா? சுவாமி, நாம் இந்த நொடியே நாராயணரிடம் உதவி கேட்கலாம். அவர் நம் அழைப்பை நிச்சயம் ஏற்றுக்கொள்வார். தவறு என்னுடையதுதான். அந்த கொடிய அசுரனின் அரசவைக்கு சென்றதற்கு பதிலாக நாராயணரின் கதவை தட்டியிருக்க வேண்டும். ஆனால் அப்பொழுது செய்ய மறந்ததை இப்பொழுது நான் செய்ய போகிறேன். கடவுள் நாராயணரை நான் பூஜிக்கப் போகிறேன். நாராயணரை மகிழ்ச்சிப்படுத்தி அவரிடம் நான் வரம் கேட்பேன். பலியின் அழிவை வேண்டுவேன்.
நாராயணரே, கூறுங்கள் தேவி, ஏன் கவலையாக உள்ளீர்கள்? நாராயணா, பலியின் குணங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. பெரும் பலசாலியான அவன் கொடும் அரக்கனாக மாறிவிட்டான். இப்படிப்பட்ட ஒரு கொடியவனின் வளர்ச்சியை உங்களை போன்ற மாபெரும் சக்தியால் தான் தடுக்க முடியும். நீங்கள் அறியாததில்லை நாராயணா, நான் பலியை சபித்துவிட்டு வந்துள்ளேன். அவனுடைய அழிவு என் மகன் கையால் நடக்கும் என்றேன். அதனால் உங்களை நான் என்னுடைய மகனாக அடைய விரும்புகிறேன். என்னுடைய மகனாக அடைய விரும்புகிறேன். என்னுடைய மகனாக அடைய விரும்புகிறேன். வேண்டாம் நாராயணரே, இந்த வரத்தை மட்டும் அளிக்காதீர்கள். மீண்டும் என் பிரிவெனும் அக்னியில் மாட்டாதீர்கள் நாராயணரே. வேறு ஏதேனும் ஒரு சிறந்த வழியை கண்டுபிடியுங்கள். பிரபஞ்சத்தின் நன்மைக்காக இதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் தேவி. தேவமாதாவின் வாக்கின்படி அவருடைய மகனே பலியை அழிப்பான். பக்தர்கள் அழைக்கும் போது பகவான் சென்றுதானே ஆக வேண்டும். எப்பொழுதெல்லாம் தூய மனதோடும் நம்பிக்கையோடும் பக்தன் அழைக்கின்றானோ அப்பொழுதெல்லாம் இறைவன் செவிமடுத்தாக வேண்டும். தேவி, நான் தங்கள் கணவன் மட்டுமல்ல, இப்பிரபஞ்சத்தை காப்பவனும் ஆவே. அதனால் மீண்டும் பிரிவின் வலியை தாங்கிக் கொள்ள தயாராக இருங்கள். நாராயணரே, எங்களை மன்னிக்க வேண்டும். எங்கள் வரத்தை நிறைவேற்ற தேவியை காயப்படுத்துவதை நாங்கள் விரும்பவில்லை. கவலை கொள்ள வேண்டாம் முனிவரே. நான் ஓர் கணவனாக மட்டுமல்ல, கடவுளாகவும் என் கடமையை செய்வேன். அதித்தி தாயாரின் ஆசை நிச்சயம் நிறைவேறும். நான் நாராயணன், பிரபஞ்சத்தின் சமநிலையை காக்க, இப்பூ உலகின் நன்மைக்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, உண்மை வெற்றியடைவதற்காக மீண்டும் ஓர் அவதாரம் எடுப்பேன். இப்பிரபஞ்சம் நாராயணனின் 5வது அவதாரத்தை பார்க்கும். அதுதான் வாமன அவதாரம். வாமன அவதாரம். வாமன அவதாரம். வாமன அவதாரம்.